இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்திற்குள் நடத்தி வந்த நம்முடைய உன்னதமான தேவனுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்திற்கென்று நாம் தியானித்து சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த வேத வசனம் சங்கீதம் 75 அதிகாரம் 10 இந்த வேத பகுதியிலே நாம் வாசித்து பார்க்கும்போது, துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையின்படியே இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் தாமே ஒரு உயர்வை கட்டளையிடுவாராக. இங்கே கர்த்தர் குறிப்பாக சொல்லுகிறார், நீதிமான்களுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, அவரை ஆண்டவரும் இரட்சகருமாக விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள்தான் நீதிமான்கள். இப்படி இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகள் தாழ்ந்த நிலைமையில இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை நான் உயர்த்துவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். துன்மார்க்கருடைய கொம்புகள் தாழ்த்தப்படும் என்று சொல்லுகிறார். இங்கே நம்மை நாம் உயர்த்துவதற்கோ இல்லை துன்மார்க்கரை தாழ்த்துவதற்கோ நாம் முயற்சி செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஏனென்று சொன்னால், நீதிமான் தன்னுடைய கொம்புகளை அவன் உயர்த்துவான் என்று சொல்லவில்லை. நீதிமான்களுடைய கொம்புகள் உயர்த்தப்படும். நம்மை உயர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறார், நம்மை உன்னதமான இடத்தில் வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் முயற்சி செய்வதனால் அல்ல, அவரே நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசித்து பார்க்கிறோம். சங்கீதம் 75, 112, 89 இந்த 3 சங்கீதங்களையும் நாம் வாசித்து பார்க்கும்போது இந்த 3 பகுதிகளிலும் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வரும், நான் அவனை உயர்த்துவேன் உயர்த்துவேன் என்று சொல்லுகிற வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறதை நாம் பார்க்க முடியும். நீதிமொழிகள் 14 அதிகாரம் 34 நாம் வாசித்து பார்க்கும்போது, நீதி ஜனங்களை உயர்த்தும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நீதி ஜனங்களை உயர்த்துமாம். எந்த நீதி ஜனங்களை உயர்த்தும்? மனிதன் தான் நீதியாக வாழ வேண்டும் என்று சொல்லி அநேகர் முயற்சிக்கிறதை நாம் பார்க்க முடியும். சுய நீதி மனிதனை உயர்த்துவதை பார்க்கிலும் தேவ நீதியை பெற்றுக்கொண்ட ஜனங்களை அந்த நீதியானது உயர்த்துகிறதாக இருக்கிறது. தனிப்பட்ட மனிதனையோ தேசத்தையோ தேவனுடைய நீதியானது உயர்த்தி வைக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசித்து பார்க்கிறோம். சங்கீதம் 89, 16 நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லி இருக்கிறது, 89, 16 அவர்கள் உம்முடைய நாமத்தினால் நாடோறும் களிகூர்ந்து உம்முடைய நீதியினால் உயர்ந்திருப்பார்கள். தேவனுடைய நீதியினால் தான் மனிதன் உயர்ந்த நிலைமைக்கு வர முடியும். இன்னும் 89 சங்கீதம் 17 வாசித்து பார்க்கும்போது, நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். இந்த கொம்பு என்கிற வார்த்தைக்கு நாம் வாசித்து பார்க்கும்போது ஒரு அர்த்தம் பெலன் உள்ளவனாக இருக்கிறதை குறித்து பார்க்க முடியும். இன்னொரு அர்த்தம் ராஜ்யம். கொம்பு என்று சொன்னால் தானியேலினுடைய புஸ்தகத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே 4 கொம்பு வந்தது, 10 கொம்பு வந்தது, சின்ன கொம்பு, இப்படியெல்லாம் நாம் வாசித்து பார்க்கிறோம். அதையெல்லாம் அந்த ராஜ்யங்களை குறித்து சொல்லுகிறது. இன்னொன்று, கொம்பு என்று சொன்னால் மகிமை என்று சொல்லியும் பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் நம்மை பலத்திலே உயர்ந்திருக்கிற செய்கிறார். ராஜ்யத்திலே, அதிகாரத்திலே, ஆளுகையிலே அவர் நம்மை உயர்த்தி வைக்கிற தேவனாக இருக்கிறார். மகிமையிலே நாம் உயர்ந்து இருக்கும்படியாக நம்முடைய தேவன் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 24 சங்கீதம் 89, 24 என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். ஆம், இயேசு என்கிற நாமத்தினால் தான் நம்முடைய கொம்பு உயரும். தாவீது கோலியாத்தோடு யுத்தத்திற்கு செல்லும் போது ஒரு நாமத்தை உயர்த்தினார். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளினுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்று சொன்னார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலினுடைய இராணுவங்களினுடைய தேவன். இந்த நாமத்தை சொல்லி அவர் கோலியாத்திற்கு முன்பதாக நின்றார்.
இந்த நாமத்தை அவர் உபயோகப்படுத்தின போது அந்த கோலியாத்தினுடைய கொம்புகள் தாழ்த்தப்பட்டது, வெட்டப்பட்டது, முறியடிக்கப்பட்டது. ஆனால் கர்த்தரோ தாவீதை உயர்த்தி வைத்தார். அந்த தேவன் இந்த மாதத்திலேயும் உங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்தி வைப்பாராக. சங்கீதம் 75 அதிகாரம் 1 வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, நான் துதிக்கும் தேவனே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனே நான் உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. ஆம், யார் யார் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாகவே நீதிமான்களாக இருப்பார்கள். நிச்சயமாகவே அவர்களுடைய கொம்பு உயர்த்தப்படும். அவர்களுடைய பலன், அவர்களுடைய ராஜ்யம், மகிமை நிச்சயமாக உயர்த்தப்படும். நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தையின்படியே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே, எந்த பகுதியில் அவர்களுக்கு உயர்வு தேவைப்படுகிறதோ நீர் அவர்களை ஆண்டவரே உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை உயர்த்தி வைப்பாராக.